கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறபடி 24 வருஷம் வச்சுங்களேன், 4 வருஷம் பிரிஞ்சிருக்கிறாங்க. 24 வருஷம் உன்னை வந்து உன் கூட வாழ்ந்த பெண்ணை 1000 பெண்களுக்கு மத்தியில் வந்து ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறேன்னு சொன்னால் நீ எப்படிப்பட்ட ஆள்? நீ எப்படிப்பட்ட ஆள்? இதே அவங்க சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைங்க. எது ஏங்க பிரிஞ்சிருங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்கம்மா. ஏங்க பிரிஞ்சிருக்கிறேன்னு ஒருத்தர் கேட்கும்போது அவர் வந்து ஃபிட் இல்லைங்க, அந்த விஷயத்துக்கு ஃபிட் இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ பெரிய அசிங்கம். 1000 பேர் மத்தியில பேசினது மட்டும் இல்லாம அவங்க தொண்டர்கள் ரசிகர்களுமே வந்து தப்பான ஒரு அதுதான் இப்போ யார் ஒர்த்து இல்லாமல் போனது? இப்போ மக்கள் சரியா இருக்கிறாங்களாமா? யார் ஒர்த்து இல்லாமல் போனது? விஜய் தான் இப்போ ஒர்த்து இல்லாமல் போயிட்டேன். நம்ம வந்து எப்படி புரட்சி தலைவர் எப்படி வந்து இந்த பக்கம் ஜானகியை இந்த பக்கம் வந்து ஜெயலலிதா கூப்பிட்டு போய் வந்து ஒரு மேடையில் உட்காரலாம் அப்படின்னா அது மாதிரி நம்மளை வந்து ஏற்றுப்பாங்கன்னு நினச்சி இவர் அப்படி நம்பினார். ஆனால் மக்கள் வந்து நினச்சிட்டாங்கன்னா எம்ஜிஆர் நினைக்கல, என் டி ராமராவ் நினைச்சிட்டாங்க. செருப்பு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பொது மேடைக்கு போனால் விஜய்க்கு மீது செருப்பு வந்து விழுவது உறுதி, நிச்சயமா வந்து செருப்பு வந்து விழும். அதனால தான் வந்து அவர் தவிர்த்துக்கிறார், வெளியில வராம. ஆமா, வெளியில வர்றது தவிர்த்துக்கிறார்.